இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ கூட நிறைவேறாத காரியங்களை குறித்து தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசியிருக்கிறாரா? தேவனை விசுவாசித்து நீங்கள் வெளியே ஒரு அடி எடுத்து வைக்கும்போதெல்லாம் எதிரியாகிய பிசாசு உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கும்படி முயற்சிப்பான். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி ஓட விடாதபடி அவன் உங்களை மனம் தளர்ந்து சோர்ந்து போக செய்வான். ஆனால் நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுடைய இருதயத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, உங்களுடைய மனசில் அதை ஒரு தரிசனமாக பார்க்கும்போது, அதை உங்களுடைய வாயின் அறிக்கையாக செய்யும்போது நீங்கள் இன்னும் அதிக தைரியமாக உணர ஆரம்பிப்பீங்க. புத்திக்கு எட்டாத சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். உங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலையும் தேவனுடைய பலனை நீங்கள் உணர்வீங்க. உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலையும் தேவன் கிரியை செய்கிறாருங்கிறத அறிந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். இன்றைக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்க. அதை நழுவ விட்டு விடாதீங்க. அதை உங்களுடைய மனசில் கண்களில் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சுகமாகப்பட்டவர்களாகவே உங்களை நீங்கள் பார்க்க முடிகிறதா? நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உங்களால் பார்க்க முடியுதா? உங்களுடைய கடனை எல்லாம் தீர்த்து சந்தோஷமாக மீதி எடுப்பவர்களாக உங்களை பார்க்க முடியுதா? உங்களுடைய குடும்பத்தாரோடும் உங்களோடு கூட வேலை பார்க்குறவங்க கூடயும் நீங்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதை உங்களால் பார்க்க முடியுதா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர்கிட்ட ஜெபிங்க, விசுவாசிங்க, பாருங்க. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஏசப்பா. வழி நடத்திருக்கீங்கப்பா, பாதுகாத்திருக்கீங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் அறிவிங்கப்பா. அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னங்கிறது உமக்கு தெரியும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அத்தனை பேருக்கும் நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் கிரியை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உமக்காக வாழும்படி அப்பா இன்னொரு நாளை எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. விசுவாசத்தை ஒரு ஈவாக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி தேவனே. அப்பா எங்களுடைய இருதயத்தையும் மனதையும் ஆராய்ந்து பாருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை இப்பொழுது எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. எங்களுடைய சிந்தையில் உங்களுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும்ப்பா. உம்முடைய சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும்ப்பா. எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தயார்படுத்துங்க ஏசப்பா. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் மேல் தயவாக இருங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. அமேன். அப்பா எங்களால் எங்கள் பலத்தினாலும் எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா, உம்முடைய ஆவியினால தான்ப்பா எல்லாம் ஆகும். அமேன். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கிருபையினால தானப்பா எங்களுக்கு நடக்குது. அமேன். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதுப்பா. உம்முடைய கிருபை அப்பா எங்களை எந்த தகுதியும் இல்லாத எங்களை தகுதிப்படுத்துதுப்பா. அமேன். உம்முடைய கிருபையினால் அப்பா உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. எந்த காரியமும் நாங்கள் சுயமாக செய்யலை ஏசப்பா. அமேன். உம்மால தான்ப்பா எங்களுடைய எல்லா காரியங்களும் ஆகுது. அமேன். உம்முடைய கிருபையினால தான்ப்பா இப்போ கூட நாங்கள் ஜெபிச்சிட்ருக்குறோம். அமேன். இந்த ஜெபம் அப்பா உம்மோடு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை
அப்பா உம்மோடு நாங்கள் நடக்கிறது இது எல்லாமே உம்முடைய கிருபையினால தான்ப்பா நடக்குது. ஆமேன், ஸ்தோத்திரம் அப்பா. 7 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து 3 மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன், 5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன். இப்படியெல்லாம் சொல்லி பெருமை பாராட்ட எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஏசப்பா. தகுதியே இல்லாத எங்களுக்கு உங்களுடைய கிருபையினால தான்ப்பா இதெல்லாம் செய்ய முடியும். அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களுக்கு அப்பா உங்களுடைய கரத்திலிருந்து வருவது தான்ப்பா இந்த கிருபை. இந்த கிருபை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் பெருக பெருக. அமேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாதிக்க முடியும் ஏசப்பா, நாங்கள் உயர முடியும்ப்பா. அமேன். ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்குறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துக்கிறேனப்பா. கிருபை தான் எங்களை சாதிக்க வச்சது. கிருபைனால் நான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்படிக்கு அப்பா அந்த கிருபை எங்களை உயர்த்த போகிறமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். உங்களுடைய கிருபை இல்லை அப்படின்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. உங்களுடைய கிருபை தான்ப்பா அமேன் எங்களுக்குள் எல்லாமுமாக இருக்குது. நன்றியப்பா. நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன்னு வசனம் சொல்லுதுப்பா. அமேன். நீங்கள் எங்களுக்கு அருளிய கிருபை விருதவாவா இருக்கவில்லை ஏசப்பா. அவங்க எல்லாரையும் விட நான் மிகுந்த பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்ததுன்னு அப்போஸ்தலன் சொல்கிறான்ப்பா. அமேன், ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உம்முடைய கிருபை அப்பா எங்களை அதிகமாய் பிரயாசப்பட வச்சிருக்குதுப்பா. இன்றைக்கு அப்பா இந்த ஜெபத்தை கேட்கறது கூட உம்முடைய கிருபை தான்ப்பா. அமேன். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறமைக்காய் அமேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய கிருபை அப்பா எங்களுக்கு போதும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய கிருபை தகுதியே இல்லாத எங்களை அப்பா உங்கள் முன்னாடி தகுதியாக்க இருக்கிறதுப்பா. அமேன். சின்ன வயதிலிருந்து நாங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிச்சிருக்குதுப்பா. அமேன். தைரியமாய் உங்கள் பக்கத்தில் வர வைத்திருக்குதுப்பா. உங்கள் கூட பேச வைத்திருக்குதுப்பா. உங்கள் கூட உறவாட வைத்திருக்கிறதுப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் என்ன செஞ்சோம்ப்பா, நாங்கள் என்ன செஞ்சோம்ப்பா, பாவத்தை தவிர அப்பா நாங்கள் செய்த எந்த நல்ல காரியமும் இல்லை ஏசப்பா. எங்கள் சுயத்தினால அப்பா நாங்கள் உம்மை திருப்திப்படுத்த முடியாது ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் எவ்வளவு நற்கிரியைகள் செய்தாலும் அப்பா உம்முடைய கிருபை தான்ப்பா எங்களை தாங்குகிறது. எல்லா காரியங்களையும் உம்முடைய கிருபையினால தான்ப்பா எங்களால் செய்ய முடிகிறது. அமேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகலமும் உம்மால் ஆகும் அப்பா. சகலமும் உமக்கு லேசான காரியம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகள் செய்வது மிக மிக லேசான காரியம் அப்பா. இவர்களை சுற்றி இருக்கிற உபத்திரவங்களை நீக்குங்க ஏசப்பா. அமேன். ஏதோ ஒரு முள்ளு மாதிரி என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குத்தி கொண்டு இருக்கிற அப்பா அந்த பிரச்சனைகளை இந்த பிள்ளைகளை விட்டு நீக்குங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கிறதுப்பா. இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்குவதற்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்கு அமேன் குடும்ப பிரச்சனைகளை நீக்குவதற்கு அடிமைத்தனங்களை நீக்குவதற்குப்பா விடுதலை செய்வதற்குப்பா மொபைல் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், கேம்ஸ் அடிக்ஷன் இதில் எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா. பிரிந்து போன கணவன் அப்பா கணவனுக்கு எதிராக பாவம் செய்யும் மனைவி எல்லாரையும் கிருபையாய் திருத்துங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் இணைத்த அப்பா அந்த திருமண பந்தத்தில் அப்பா அந்த பிள்ளைகளை உண்மையாய் நடக்க செய்யுங்க ஏசப்பா. உண்மையாய் நடக்க செய்யுங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் நீங்கள் இணைத்து வைத்த இந்த 2 மனங்களும் அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக விட்டு கொடுத்து அன்போடு நடக்க வைங்க ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீக்கப்படுவதாக ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையால் நீங்கள் தாங்குகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் நிரப்பப்படட்டும் ஏசப்பா. அப்பா உம்முடைய இரத்தத்தை வீட்டை சுற்றி தெளிக்கிறோம் ஏசப்பா.
எல்லா விதமான தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பிசாசின் அத்தனை தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக அப்பா. உடைய இரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதாக இயேசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையோடு அப்பா அந்த பிள்ளைகளை தாங்குங்க இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.